மோடிஜியை போய் பார்த்து வந்திருக்காரு. விஜய் வந்து மோடி அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு வந்து இந்த மேகதாது அணையை வந்து கட்டது நிப்பாட்டு. பல விஷயங்கள் நம்ம சிஎம் சொல்லும் பொழுது அதுக்கு ஆக்சுவலாக அந்த பிரச்சனை முதல் ஸ்டார்ட் பண்ணி வச்சதே இவருடைய கூட்டணி தான், காங்கிரஸ். தமிழ்தாய் வாழ்த்து வந்து முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் மோடி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? தேசிய கீதம்னா இது ரெண்டு தான். அம்பேத்கர் ஐயா சொன்னது தான். திடீர்னு வந்து இதெல்லாம் மாற்ற முடியாது. தேவையில்லாமல் கடைச்சி 10 நிமிஷத்தில் அவர் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ வந்தே மாதரம் பற்றி போய் அங்கே பேசுறது ஒரு வேஸ்ட். யுனைடெட் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், காங்கிரஸ், விசிகே சொல்லவே தேவையில்லை. இந்த கூட்டணி கட்சிகளும் அப்படியே ஒட்டுமொத்தமாக அவங்க தாராவாத்துட்டு அதே சட்ட ஒழுங்கு சீர்கேடு கண்டினியூ ஆகுது. இப்போ எந்த கிரிமினல்ஸை போட்டு அடித்து கொன்னீங்களோ தெரியலையோ, சிவகாசின்னு திருப்பாச்சியும் அதே மாதிரி கிரிமினல் ரெக்கார்டோட 40% 35% கிரிமினல் ரெக்கார்டோட கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் மற்ற இத்து போன பார்ட்டிஸ்க்கு என்ன வித்தியாசம்? குதிரை பேரம் தான் நடந்துகிட்டு இருக்கா சார். பட் அந்த குதிரை பேரம் நடந்ததோ இல்லையோ அதோட விளைவு வந்து சட்ட சீர்கேடு. 10 வயசு குழந்தையை இது மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணி செய்கிறது உலகத்திலேயே நடக்கிற குற்றங்களுடைய worst crimes in the world பட்டியலில் இருக்கிற ஒரு வன்கொடுமையை பற்றி ஒருத்தர் கேட்கும்போது அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னது. இந்த ரம்யா பாரதியை வந்து விஜய் உடனே தூக்கிட்டார். கிராஸ் த கண்ட்ரி இப்படி சிரிச்சுக்கிட்டு அப்போ போய் சிரிச்சுக்கிட்டு பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தான் தாவேகா சார்ந்த வலைதளங்கள்லையும் சும்மா இந்த ஓவர் ஹைப், ஒரு சூப்பர்மேன் மாதிரி அவர் இது விஜய் பண்ணி இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டார் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்போ நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். நேயர்களுக்கும் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புது ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதான் முதல் கேள்வியே, தற்போதைய தமிழக அரசியல் சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு இளைஞர், அஃப்கோர்ஸ் என்னோட இளைஞர், அஃப்கோர்ஸ் புதுசாக அவருடைய வேலையெல்லாம் விட்டு வந்திருக்காருன்னு நான் அந்த வகையில் நான் விஜய் வந்து நான் பாராட்டுறேன். எல்லாத்தையும் 200 கோடி 300 கோடின்னு சம்பாதிச்சிட்டாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த சென்டென்ஸை முடிச்ச உடனே ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆமாம், நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்வது சமூக ஆர்வலர்களுடைய ஒரு கடமை மாதிரி. அது என்ன டான்ஸ் ஆனால் நல்லா இருக்குது, பாட்டு பாட நல்லா இருக்குது, அதனால அவர் எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் நல்லா இருக்குன்னு நம்ம பிளைண்டாக சொல்கிற ஃபேன்ஸ் நாம இல்லை. ஓகே, ஒரு பல சின்ன விஷயங்கள் தப்பு நடக்கும்போது நம்ம சுட்டி காட்டணும். உதாரணத்துக்கு மோடிஜியை போய் பார்த்து வந்திருக்காரு. விஜய் வந்து மோடி பார்த்து 3-4 விஷயம் தான் பேசியிருக்காரு. 10 நிமிஷம் தான் பார்த்துருக்காங்க. அதுவும் பிரதமரை சந்திச்ச சிஎம்லேயே ரொம்ப கம்மி நேரத்தை சந்திச்ச சிஎம் இவங்க தான் அப்படிங்கிற விமர்சனம் முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி பட்டன் போடல அப்படிங்கிற ஒரு இது கொஞ்சம் இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட்டன் போடாதது அவ்வளோ பெரிய குத்தமா அப்படிங்கிற கேள்வியும் எழும்புது. எனக்கு இதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. அதாவது பட்டன் போடாதது வந்து ஒரு மேலைய நாடுகளுடைய நாகரிகத்தில் அது வந்து கொஞ்சம் கேஷுவலுமாங்க. தே ஓன்ட் சே இட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் முக்கால்வாசி இப்போ நமது முதல்வர் போடுற மாதிரி தான் ஒரு ஜாக்கெட்டும் ட்ரௌசர் போட்டு ஷர்ட் கொஞ்சம் அவுத்திருக்கும். ஸோ அதை வந்து நான் பர்சனலி அது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் கேஷுவலாக இருந்திருக்காரு. அவர் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு, அவங்க அண்ணன் கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு. விஜய் வந்து சிஎம் பட்டன் போடலைங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட். இட்ஸ் ஓகே ஃபார் ஹிம் டு டு தட். ஆனால் அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு வந்து இந்த மேகதாது அணையை வந்து கட்டது நிப்பாட்டணும். இந்த மேகதாது அணையை வந்து கட்டுறது எப்போ தீவிரமாக ஆரம்பித்தாங்க, எப்போ கர்நாடகா வந்து காங்கிரஸுடைய பவருக்குள்ளே வந்துச்சோ அப்போ தான் அந்த மேகதாது அணையை கட்டுறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் முக்கிய புள்ளிகள் டிகே சிவகுமார் உட்பட அந்த ஏரியாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு அவர்கள் வந்து ஒரு தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்கள், கருதப்படுகிறார்கள். ஸோ அவங்கள அந்த பேசனுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கிறது, டப்புன்னு அணையை போட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பேர். என்ன தமிழகம் என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிற ஒரு ஆட்டிடியூட். யார் காங்கிரஸோட கை தூக்கிட்டு ராகுல் காந்தியோட ஃபோட்டோ எடுத்தது? நம்ம முதலமைச்சர். ஸோ இப்போ வந்து விஜய் ஒரு ட்ராப்பில் இருக்கார். பல விஷயங்கள் நம்ம சிஎம் சொல்லும் பொழுது அதுக்கு ஆக்சுவலாக அந்த பிரச்சனை முதல் ஸ்டார்ட் பண்ணி வச்சதே இவருடைய கூட்டணி தான், காங்கிரஸ். ஓகே, 2வது விஷயம் எடுத்துக்கங்க சதீஷ்.
இலங்கையில் இருக்கிற போயிட்டு வர்ற நம்ம ஆமா மீனவர்களை பற்றி நம்ம ஆமா. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மீனவர்கள் திருப்பி மக்கள்கிட்ட எடுத்து நான் சொல்லுவேன் 1974 வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க. நான் வந்து அன்பழகனார், சேனாதிபதி போன்ற மீனவர்கள் தலைவர்களோட நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். தூர்தர்ஷன் 2-3 ப்ரோக்ராம்ஸு கலந்துருக்கும். 1974 வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஓகே 74ல் அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது சென்டரில், இங்கே திமுக. அப்படியே எடுத்து தாரவாத்துடுறாங்க, கச்சத்தீவை கொடுத்துட்றாங்க 74ல். ஆனால் எல்லாரும் கிளியராக பார்த்துக்கணும், 74லேருந்து 76 வரைக்கும் கச்சத்தீவில் நீங்கள் போய் வீடு இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் லேண்ட் மட்டும் பண்ணலாம். உங்களுடைய போட்டு இல்லை சின்ன கப்பலும் எடுத்துகிட்டு அது வரைக்கும் போய் நின்றுட்டு அங்கே கொஞ்சம் ரீஃபியூவலிங் அது மாதிரி பண்ணிட்டு போகலாம். அப்போ கூட அவங்களால பாவம் நல்ல ஓரளவுக்கு மீனவர்களால் அவங்க வாழ்வாதாரத்துக்கு போது அளவுக்கு இருந்துச்சு. 76ல் என்ன சொல்கிறாங்க இந்திரா காந்தி, கம்ப்ளீட்டாக நீங்கள் தாரவாத்தரணும், அது வந்து ஸ்ரீலங்காவுக்கு நம்ம கொடுத்துடணும். நம்மளோட மீனவர்கள் அங்கே போய் இந்த பீச்சில் கூட அவங்க காலை வச்சா உடனே அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னதுல தான் 76லேருந்து இப்போ வந்து 2026 வரைக்கும் இந்த 50 வருடங்கள்ல எவ்வளவோ நம்ம தமிழ் மீனவர்கள் கைதானது, ஜெயிலில் போய் போனது, சுடப்பட்டது, இறந்தது, இது எல்லாமே 76ல் அப்படியே ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டோம். அப்போ ஏன் கொடுத்துட்டோம்? ஏனென்றால் நமக்கு காங்கிரஸுக்கு அப்போ என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் திமுக, நான் உங்களுக்கு 4-5 மத்திய அமைச்சர்கள் கூட அப்படி உருவாங்கினவன் தான், அது உருவானவர்கள் தான் முரசொலி மாறன் போன்ற ஆட்கள் எல்லாம் அங்கே சென்ட்ரலில் மேலே வந்தது. இது எல்லாம் திமுக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து 4-5 அமைச்சர்களுக்காக தமிழர்களுடைய வாழ்வாதாரம், தமிழர்கள் மீனவர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த கச்சத்தீவும் இந்த சுற்றுச்சூழலும் அப்படியே இழந்துட்டோம். இதை வந்து முதலமைச்சர்கிட்ட யாராவது அனுப்பிச்சி விடுங்க இந்த பதிவை, அவருக்கு தெரியணும். இப்போ அவர் கை கோத்துட்டு, இப்போ எந்த ராகுல் காந்தியோட கை கோத்துட்டு அவர் முதல் ராகுல் காந்தி வந்து நாங்கள் 5 சீட்டு கொடுத்துருவோம்னு சொன்னாங்கல்ல, அந்த ராகுல் காந்தியுடைய பாட்டியால் தான் இவ்வளவு நாம் கஷ்டப்படுறோம் நம்ம தமிழ் மீனவர்களுங்கிறது நான் எடுத்து வைக்கிற முதல் பாயிண்ட். அந்த வரலாறு எப்படி இருக்கு, 50 வருடங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம், அதுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நம்ம கஷ்டப்படலைன்னா இந்த இந்திரா காந்தி கொடுத்ததுனால தான். ஹி மஸ்ட் நோ தட். அதை தெரிஞ்சுட்டு அப்புறம் அவர் போய் எங்கள் மீனவர்களுக்கு வந்து நீங்கள் உரிமைகள் கொடுங்கன்னு கேட்டால் அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்களோட கூட்டணியால் தான் அதெல்லாம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறது என்னுடைய முதல் கருத்து. இன்னொரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தாங்க, என்ன அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்து வந்து முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடிக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எகெயின் இங்கே வந்து சட்டமன்றத்தில் பாடும்போது தமிழ்தாய் பாட போதா இல்லை வந்தே மாதரம் பாட போகிறாங்கிறது இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி எடுக்கக்கூடிய முடிவு. இதுக்கும் மோடி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம், இந்த கோரிக்கையை அங்கே வைக்கணும், இந்த கேள்வியும் கேட்குறேன். நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்களாம் நினைக்கலாம் என்னடா தமிழ்தாய் வாழ்த்து, ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியணும் இது. ஆமாம், இப்போ நம்ம தாவேக்காவோட அந்த 6 ஐடல்ஸ் வேலு நாச்சியார் வச்சுருக்காங்க. அந்த முதல் ஐடல் யார்? அம்பேத்கர். ஆமாம், அம்பேத்கரை என்ன பண்ணார், அரசியல் சாசனத்தை நமக்கு வழங்கினார். அந்த அரசியல் சாசனத்தை அந்த அம்பேத்கர் ஐயா எழுதியிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஏதாவது ஒன்று பண்ணுறதாக இருந்தால் எல்லா மத்திய அரசு நிகழ்வுகளுக்கும் இங்கே வந்தே மாதரம்ங்கிறது ஜனகணமன, இது 2 தான் நேஷனல் சாங்ஸ். 2 நேஷனல் சாங் தான். நமக்கு வந்து தேசிய கீதம்னா இது 2 தான். இது கூட ஜின்னாலாம் ரொம்ப எதிர்த்தாங்க, இதை வந்தே மாதரத்தையே ஆட் பண்ணுறீங்க. அது ஒரு இன்னொரு கதை, சண்டை போட்டு கடைசியாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த அடெண்டமில் கான்ஸ்டியூஷனில் இது 2 தேசிய கீதம்ங்கிறது 2 இருக்கு, 2யும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் நான் வந்து ஒரு மாநில அமைச்சர், நான் ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு நிகழ்வு செய்கிறேன், அதில் நான் தமிழ்தாய் வாழ்த்து வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு மத்திய அமைச்சர், உங்களை நான் கூப்பிட்டு உங்களை வச்சு நான் ஒன்று பண்ணுறேன். நீங்கள் ஒரு கவர்னருங்கிறது மத்திய அரசு சார்ந்த கூப்பிடுறேன். இதுக்கு எல்லாமே அம்பேத்கர் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் தேசிய கீதம் 1 தேசிய கீதம் 2 2 யூஸ் பண்ணுங்க, வந்தே மாதரத்தும் ஜனகணமனத்தையும் யூஸ் பண்ணுங்கன்னு அவர் கிளியராக சொல்லிட்டார். புரியுது. இப்போ திடீர்னு போய் நாம் வந்து இப்போ கவர்னர் வந்து ஒரு இன்வெஸ்டிச்சர்பாங்க, ஒரு அந்த பதவி பிரமாணம், அது கவர்னர் பண்ணுற பதவி பிரமாணம், அதாவது மத்திய அரசு இது ஃபெடரலிசம்னு எழுதியிருக்காரு அம்பேத்கர். ஃபெடரலிசம்னா மத்திய அரசோட அங்கீகாரத்தோட மாநில அரசு வந்து இயங்குது. கவர்னர் வந்து மத்திய அரசோடைய ஒரு பிரதிநிதியாக மாநில அரசுக்கு நீ முதலமைச்சர், நீ நீதி அமைச்சர்னு சொல்லுது. இது வந்து இதுக்கு வந்து வந்தே மாதரமும் ஜனகணமதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து பண்றது அம்பேத்கர் ஐயா சொன்னதுதான். திடீர்னு வந்து இதெல்லாம் மாற்ற முடியாது. இப்போ வந்து நம்ம வந்தே மாதரம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், எனக்கு தமிழ்தாய் வாழ்த்து தான் முக்கியம்னு சொல்றதுனால தமிழ் மக்கள் நம்ம பின்னால வருவாங்கன்னு நினைக்கிறது வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. நான் எந்த குடும்பத்திலேருந்து வரேன்,
தமிழ் தாய் வாழ்த்து எழுதின மனோன்மணி சுந்தரம் பிள்ளை அவருடைய டைரக்ட் வம்சாவளி இல்லைன்னா கூட அந்த குடும்பத்துல நானே வரேன். நான் அந்த மனோன்மணி சுந்தரம் பிள்ளையோட ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். இப்போ நானே சொல்றேன், அது வந்து தமிழ் மாநில நிகழ்வுகளுக்கு இது எல்லாருக்கும் தெரியும். தமிழ் மாநில நிகழ்வு தமிழ் தாய் வாழ்த்து, மத்திய அரசு தேசிய கீதம். இப்போ எல்லாரும் இது மாதிரி கிளியராக இருந்தாங்கன்னா தேவையில்லாமல் கடைச்சி 10 நிமிஷத்தில் அவர் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ வந்தே மாதரம் பற்றி போய் அங்கே பேசுறது ஒரு வேஸ்ட். ஏன்னா நம்மளால இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை மாற்ற முடியாது. புரியுது. அது மாற்றலாம், அது வந்து லோக்சபா, ராஜ்யசபா, சுப்ரீம் கோர்ட் தான் நடக்கிற விஷயமா. இது ஒரு மாநிலத்தில் இருக்கிற தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் எங்களுக்கு உயிர் தான். ஆனால் கான்ஸ்டியூஷனுங்கிறது நம்ம நாட்டுடைய ஒரு மூச்சு, உயிர் நாடி. எல்லாருக்கும் தெரியணும். எப்போவுமே என்ன சொல்வார் அம்பேத்கர் சொல்வார், முதல் உன் தாய்நாடு, அப்புறம் உன் தாய் மண், அப்புறம் உன் குடும்பம். அதே தானே. முதல் ஜனகணமதி இல்லை வந்தே மாதிரம், அப்புறம் என் தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் நம்ம ஆளுங்க தாவேக்கா பாஜக அதெல்லாம் நீ அப்புறம் வச்சுக்கோ. சமீபத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, திமுகவோட பல கூட்டணிகள் இருக்காங்க. முதல்ல இருந்துச்சு அந்த கூட்டணியில் பல கட்சிகள் இருந்தாங்க. இந்தியன் யுனைடெட் முஸ்லீம் லீக் இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், காங்கிரஸ், விசிகே சொல்லவே தேவையில்லை. இந்த 5 கூட்டணி கட்சிகளும் அப்படியே ஒட்டுமொத்தமாக அவங்க தாராவாத்துக்கு வந்துட்டு விஜயோட ஒட்டிட்டு இருக்காங்க. குதிரை பேரம் தான் நடந்துகிட்டு இருக்கா சார். பட் அந்த குதிரை பேரம் நடந்ததோ இல்லையோ அதோட விளைவு வந்து சட்ட சீர்கேடு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமத்தையும் குக்கிராமத்தையும் இந்த கம்யூனிஸ்ட் ஆளுங்க, திமுக ஆட்கள், கம்யூனிஸ்ட், விசிகே இவங்கெல்லாம் கொஞ்சம் பொதுவாக இவங்களுடைய ஆக்கிரமிப்பு இன்னும் கண்டினியூ ஆகுது. நம்ம கவர்மெண்ட் தாண்டா, அப்போ திமுகவோட இருந்தோம், இப்போ தாவைக்காவோட இருந்திருக்கோம். புதுசாக தாவைக்கால வந்தவங்களும் புதிய தொண்டர்கள். பட் இந்த பழைய தொண்டர்களுடைய ஆக்கிரமிப்பு, பழைய தொண்டர்களோட அராஜகம் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். ஸோ நீ உங்கள் நண்பனை சொல்லு, நான் நீ யாருன்னு சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. அதே போல் அவங்களுக்கு இப்போ வந்தால் அதே சட்ட ஒழுங்கு சீர்கேடு கண்டினியூ ஆகுது. நம்பர் 1. ஆனால் நிறைய அங்கே இருக்கக்கூடிய இதில் பிரச்சனை பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் தாவேக்காவை சார்ந்தவங்க, அதனுடைய உறுப்பினர்கள், அதனுடைய அடிப்படை தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ கொடுக்குறாங்களே. இதில் இவங்க வந்து அது என்னுடைய 2வது பாயிண்ட் நீங்கள் சக்குன்னு பிடிச்சிட்டிங்க. யுவர் கரெக்ட். விஜய் வந்து ஒரு திருப்பாச்சிலையோ ஒரு சிவகாசிலையோ ஒரு தெரியலையோ தெரிக்க விட்டு கிரிமினல்ஸ் அடிச்சாருன்னா ஒரு நல்ல அபிப்பிராயம் எடுப்பார். அப்போ விஜய் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்து போடுற ஆட்கள் எப்படி இருக்கணும், சமூகம் வந்து சீர்திருத்தம் செய்கிற நல்ல ஆட்கள் நம்ம மேலே கொண்டு வரலாம்டா. ஏன் நான் விஜயோட ஆள். இப்போ எந்த கிரிமினல்ஸை போட்டு அடித்து கொன்னீங்களோ தெரியலையோ சிவகாசின்னு திருப்பாச்சியும் அதே மாதிரி கிரிமினல் ரெக்கார்டோட 40% 35% கிரிமினல் ரெக்கார்டோட கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கோ மற்ற இத்து போன பார்ட்டிஸ்க்கு என்ன வித்தியாசம்? அது வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒரு ஃபால்ட், நான் வந்து ஒரு தப்பு சொல்லுவேன். ஓகே. எவ்வளவோ ஆட்களுக்கு விஜய்னா எல்லாம் ஓடி வராங்க லட்சக்கணக்கான. ஒரு நல்ல ஒரு சல்லடை மாதிரி போட்டு சாரிப்பா உனக்கு வந்து 5-6 கொலை கேஸ் இருக்குது, உனக்கு ரேப் கேஸ் இருக்குது, உனக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் உனக்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ எங்கள் விஜயன்னா வருவார், பெண்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சி லட்சக்கணக்கான பெண்கள் விஜய்க்காக சுற்றி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் அவங்க அத்தை பாட்டிக்கிட்டையும் அவங்க பாட்டி தாத்தா கிட்டேயும் நீங்கள் விஜய்க்கு தான் ஓட் போடணும், விசிலுக்கு தான் ஓட் போடணும்னு சொன்ன பெண்களுக்கு நீங்கள் பண்ண ஒரு அநீதியாக இருக்காது. அந்த பெண்களுக்கு திருப்பி ரேப் பண்ணவன், கை எடுத்தவன், கொலை பண்ணவனை கொண்டு வந்துட்டு பரவாயில்லப்பா நீ இருந்துக்கோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸோ தயவு செய்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா, திருப்பி பை எலெக்ஷன் வரும். ஏன்னா நிறைய அதிமுக ஆட்கள் வந்து ரிசைன் பண்ணுவாங்க. தயவு செய்து முதலமைச்சருக்கு மக்கள் நினச்சா இது மாதிரி பதவிகள் மேலே போகணும். கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிர்க்க பாலியல் வன்கொடுமை, கொலை, என்னமா டிராஃபிக் வயலேஷன் அது மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த மேஜர் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருந்தால் தயவு செய்து இப்படி தான் நம்ம ஒரு புது தமிழகத்தை கொண்டு வரலாம் சதீஷ். ஒவ்வொரு நியூ கமரும் ஐ வில் நாட் டேக் எனிபடி வித் கிரிமினல் ரெக்கார்ட் அடித்து சொன்னால் பெரிய மாற்றம் வரும். அது வந்து நமது முதலமைச்சர் அதோட ஸ்டார்ட் பண்ணணும். அமைச்சர்கிட்ட ப்ரெஸ் மீட் நடக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதை சார்ந்த அமைச்சராக இருந்தாலும் இல்லைனாலும் ஏதோ ஒரு கண் துடைப்பு வார்த்தைகளாவது பயன்படுத்துவாங்க. ஒரு அமைச்சர் வந்து இல்லை இதை பற்றி நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா இருக்கட்டும். இன்னொரு அமைச்சர் வந்து இப்போதைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி பேசலாம், அதை கீர்த்தனா வந்து இப்போதைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி பேசலாம், மற்றது 6 மணிக்கு மேலே பேசலாம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது அவங்களே என்ன கேட்குறாங்க, ஒரு பெண்ணாக இருக்கீங்க நீங்கள், இந்த சிறுமிக்கு நடந்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க அந்த துறை சார்ந்த அமைச்சர் கிடையாது, ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அந்த கேள்வி கேட்குறாங்க. இல்லை இதை பற்றி இப்போ பேச வேணாமே. அதுவும் ஒரு சிரிப்போடு பேசினாங்க.
அது அவங்களுடைய உடல் பாவனைகளாக கூட இருக்கலாம், அதை நம்ம குற்றம் சொல்ல தேவையில்லை. பட் ஆனால் ஒரு வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தையாவது பயன்படுத்திருக்கலாமே, எந்த அமைச்சருமே அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட். தமிழர்களுக்கு வந்து நயமுள்ள நாகரிகம்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுடைய உடல் பாவனை. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் யாரோ ஒரு சொல்கிறீங்க, நடக்கூடாது நான் சொல்கிறேன், அவங்க அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ ஒரு கேன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், உட்கார வச்சு நான் சிரிச்சிட்டு இது கேன்சர் தான் நான் அப்புறம் பேசுகிறேன் அதை பற்றி சொன்னால் நீங்கள் என்ன லூஸுன்னு நினச்சிப்பீங்க. ஒரு நேர்காணல் நாகரிகம்னு சில விதிமுறைகள் இருக்குது. ஒருத்தர் வர போகிறாங்க, நம்ம முன்னால் அவங்க இறந்து போக போகிறாங்க கேன்சரால், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணிவாக ஒரு சீரியஸான ஃபேஸ் வச்சுட்டு, சாரிங்க உங்கள் தாத்தாவுக்கு கேன்சர் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆப்ரேஷன் பண்ணுவோம், கீமோதெரபி பண்ணுவோம், சிரிச்சுக்கிட்டு நான் இப்படி தான் சொல்கிறேன். இதோட மோசமான விஷயம் வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை. இது வந்து உலகத்திலே ரொம்ப worst crimes in the world இருக்கு. அதில் வந்து குழந்தையை 10 வயசு குழந்தையை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணி செய்கிறது உலகத்திலேயே நடக்கிற குற்றங்களுடைய worst crimes in the world பட்டியலில் இருக்கிற ஒரு வன்கொடுமையை பற்றி ஒருத்தர் கேட்கும்போது, நான் வந்து மினிஸ்டராகலாம் பெண்ணாக இருக்கணும், நான் மினிஸ்டராக இருக்கேன் வந்து ஒரு பெண்ணுங்கிற வயசு நான் கதறேன் சொன்னால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அம்மா உங்களோட கஷ்டம் எனக்கு தெரியுதுமா, நானும் ஒரு பெண்ணு தான், நானும் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்திருக்கும் போது இந்த மாதிரி சுற்றி நான் பார்த்து கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொன்னால் அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும், சுற்றி கேட்குறவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். இந்த காலத்தில் நம்ம எது சொன்னாலும் தேங்க்ஸ் டு டெக்னாலஜி யாரோ ஒருத்தர் பார்க்கலாம், அப்போ சிரிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்கிறது அவங்களுடைய அனுபவம் இன்மை. அதுக்கு வந்து ஒரு 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 குறிப்பு, ஒரு அறிகுறியாக இருக்குது. லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இதை ஹேண்டில் பண்ணணுங்கிறது. ஸோ உடனே அவங்கள தூக்குங்க மினிஸ்டர் வந்து அது மாதிரிலாம் நான் சொல்லலைங்க. நான் திருப்பாச்சியும் இல்லை, நான் சிவகாசியும் இல்லை. ஆனால் கொஞ்சம் முதிர்ந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், சிஎம் அவர்களே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு இந்த புதுசாக வந்த இளைஞர்கள், இந்த இளைய அமைச்சர்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து முகபாவம், நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ங்கிறது டெஃபினட்டாக எடுக்கணும். இவங்களுக்கு மட்டும் இல்லை, அதோட மோசம் இந்த ஐஜிஎம்மா ரம்யா பாரதிங்கிற ஐஜிஎம்மா பாவம், அவங்க வந்து அவங்க கூட யங்காக இருக்காங்க. ஸோ மேபி லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பட் த ஹோல் இன்டர்வியூ இஸ் கான் வைரல் அக்ராஸ் த கண்ட்ரி. இப்படி சிரிச்சுக்கிட்டு இப்போ ஒரு டாக்டருங்கிற முறையில் ஒருத்தர் இப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? அக்கார்டிங் டு சித்தா, அக்கார்டிங் டு ஆயுர்வேதா இப்படி பண்ணோன்னா முடி வளரும். ஓகே. ஸோ கொஞ்சம் ஹேர் ஃபால் மாதிரி இருக்க உள்ளவங்க தான் பொதுவாக அப்படி பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் மாதிரி நான் ஒரு சீங் ஒரு ஐஜி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ஒரு வேளை அவங்களுக்கு ஹேர் ஃபாலுக்கு பண்ணுறாங்களோ, அது வந்து அவங்க தனியாக பண்ணலாம். பப்ளிக்காக பண்ணும்போது ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ்க்கு பார்க்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் உட்காந்துருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த சூழல் வந்து சீரியஸான ஒரு சூழல். கரெக்ட். பாலியல் வன்கொடுமை, கொலை, அவனுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ போய் சிரிச்சு இப்படி பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. அதே சமயத்தில் அவங்களை தூக்குங்கன்னு நான் சொல்லலை. புரியுது. டெஃபினட்டாக நம்ம பப்ளிக் ஐஜி பண்ணியிருக்காங்க, போலீஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, 24 மணி நேரத்துக்குள்ள பிடிச்சிருக்காங்கல்ல, அதை நம்ம டிக் மார்க் கொடுத்து நீங்கள் வேலையை பண்ணிட்டீங்க. உங்கள் முகபாவங்களும் நீங்கள் பேசுகிறதும். இப்போ நிஜமாகவே விஜய் வந்து எல்லோரும் போய் கொலைகாரங்களை பிடிச்சி கொண்டாரா? யாராவது பார்த்தாங்களா? சரியாக போய் க்ளீன் பண்ணார்? இல்லை. அவர் வந்து ஒரு ஒரு இமேஜ், நல்ல ஒரு இமேஜ், ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணார், அதை நம்பி வராங்க. ஆமாம். ஸோ அந்த இமேஜ் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிஜமாகவே நீங்கள் கொலைகாரனை பிடிச்சிட்டு அப்புறம் அந்த இமேஜ் வந்து நான் என்ன வேணால் பேசிப்பேன் சிரிச்சா அவ்வளோ நல்லா இருக்காது. இதெல்லாம் அனுபவ இன்மையுடைய அறிகுறிகள். தயவுசெய்து பீப்புள், சீனியர் அமைச்சர்களும் முதலமைச்சரும் இதை நோட் பண்ணி இது திருப்பி வராத பட்சம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ நார்த் இந்தியா பூரா அது வைரலாக போகுது. ஹைதராபாத்லேருந்து அகமதாபாத் வந்து எல்லா இடத்துலையும் இது வைரலாக போகுது தெரியுமா? ஐஜி சிரிக்கிறாங்க. ஒரு அம்மா சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஜாலியில் ஒரு பெண்ணு கொல்லப்பட்டிருக்கா, ஆனால் அவங்களுக்கு அது ஜாலி. பொண்ணு வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்கு, அது அவங்களுக்கு ஜாலி. அப்பா அம்மா அதை பார்த்துட்டு இருக்காங்க, கதறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஜாலி. இது மாதிரி சொல்லி நீங்களே தேவையில்லாமல் அடி வாங்க வேண்டாம்னு உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் ஐ டோன்ட் திங்க் ஷி ஹஸ் பீன் சக்ட் அவுட் ஆர் எனிதிங். ரூட் மாஃபியா இந்த வார்த்தை ஏன் ரொம்ப இப்போ அதிகமாக பரவலாக வருது அப்படின்னா, விஜய் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் ஜெகதீஷ் அவர்கள் செல்கிறார். நிறைய ஃபேக் நியூஸை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்க முடியுது. எது உண்மை எது போய் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ஏஐயில் கிரியேட் பண்ணி போட்டுடுறாங்க. எல்லாமே டிவிகேவுடைய அஃபிஷியல் பேஜில் வருதான்னு கேட்டால் கிடையாது. டிவிகே இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு 4 பேர் கத்திட்டு இருந்தாங்களே, ஸோ அவங்களுடைய பேஜ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. கரெக்ட். இப்போ எதை நம்புறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது ரூட் மாஃபியா பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிற ஒரு பார்வையை சொல்கிறாங்க. அடுத்து ஜெகதீஷ் அவர்கள் அவங்க கூடயே போகிறாங்கல்ல. ஸோ அப்படிங்கும்போது வெளிலேருந்து ஒருத்தவரை பிஏவாவோ இல்லை இப்படி தனிப்பட்ட முறையில் ட்ராவல் பண்ணுறது சரியா, அது ரைட்டா? ஸோ வெரி குட். 2-3 நல்ல கேள்விகள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஒன்று வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரோட போகிறது வந்து
சட்டம்படி அது தப்புன்னு எங்கேயும் போடலை. அப்படி இருந்தால் கூட ஸ்பெஷல் ஓஎஸ்டி ஏன் அந்த இதுக்கு கொடுத்தாரு ஓஎஸ்டி அந்த ஜோசியருக்கு பண்டிட் அது மாதிரி ஸ்பெஷல் ஓஎஸ்டின்னு போட்டலாம். ஸோ ஹி கேன் ட்ராவல், தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே. ஆனால் சின்ன வயசுல நம்மளாம் அந்த ஓநாய் கதை படிச்சிருக்கோம், கிரை உல்ஃப். அதே போல் தாவேகாவும் முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு தான் தாவேகா சார்ந்த வலைதளங்கள்லையும் சும்மா இந்த ஓவர் ஹைப் ஒரு சூப்பர்மேன் மாதிரி அவர் இது விஜய் பண்ணி இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டார் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிஜமாகவே நீங்கள் பண்ணுற பல நல்ல விஷயங்களை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க, வெறும் ஹைப்புன்னு நினச்சிப்பாங்க, ஓநாய் கதை மாதிரி ஆகிடும். ஓகே. அதே போல் வெரிஃபையபிள் ட்ரூத்ஸ்ன்னு இருக்குது, அதாவது ஊர்ஜிதப்படுத்திய உண்மைகள், இது இஸ் இட் ட்ரூ ஆர் நாட், நிரூபிக்கக்கூடிய உண்மைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தேன், இந்த ரம்யா பாரதியை வந்து விஜய் உடனே தூக்கிட்டாரு. ஏன்னா இது மாதிரி சிரிச்சாங்க. அதாவது இவருடைய இமேஜ் பிம்பத்துக்கு எந்த விதமான ஒரு களங்கம் படக்கூடாதுன்னு அவர் பண்ணியிருக்காங்க. அந்த ரூட் நீங்கள் சொன்ன மாதிரி ரூட் மாஃபியா பண்ணியிருக்கலாம், வேறு சில வலைதளங்களில் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது அந்த ஐஜி நிஜமாகவே ஷி இஸ் நாட் ரிமூவ் ஃப்ரம் போஸ்ட்னு சொல்லும்பொழுது விஜயோடைய தரப்புலேருந்து முதலமைச்சரோட தரப்புலேருந்து இது மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் வருதுங்கிறது சுத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவர் நிஜமாகவே நல்லது பண்ணால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. போதைப் பொருட்கள் எங்கேயோ ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க 2 வருஷம் முன்னால் அந்த வீடியோ போட்டு விஜயால வந்து போதைப் பொருட்கள் ஒடிச்சிட்டாருன்னு சொல்கிறது, இது மாதிரி ஃபால்ஸ் நியூஸ் கிரியேட் பண்ணால் எது உண்மை எது நிஜம் எது நிழல்னு யாருக்கும் தெரியாது. இது முதல்ல ஒரு வேவ் மாதிரி நமக்கு சாதகமாக வரும், ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக பாதகம் தான் வரும். அவங்க எல்லாமே ஃப்ராட்ரா, எலெக்ஷன் முன்னாலேயும் நான் வந்து பார்த்தேன், எலெக்ஷன் முன்னாலே இப்படி பண்ணிட்டாங்க, அதே மாதிரி தான் அவங்க வந்து தொடர்றாங்க. சரி, எங்கள் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் ப்ரில்லியண்ட்டாக அந்த ரூட் மேப்பி பண்ணி ஒரு மக்கள் எஸ்பெஷலி சின்ன பசங்க மனசுக்குள்ளே ஏற்றிட்டாரு, வெரி குட். அது ஒரு நல்ல ஒரு போர் திறனாக அமைஞ்சது, ஒரு ஸ்ட்ராட்டஜி, வெரி குட். வந்துட்டீங்கல்ல, இனியும் அதை கிரியேட் பண்ணி அந்த பிம்பத்தை இனிமேல் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஈஸ் ஆஃப் பண்ணலாம். உங்கள் கார் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, கொஞ்சம் நியூட்ரலில் போங்க, இன்னும் நீங்கள் அடிக்காதீங்க ஆக்சிலரேட்டர். உதாரணத்துக்கு யாரும் வந்து கல்கட்டாவில் கேட்குறாங்க, ஒருத்தனை 2 படம் காட்டுறாங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து பிஎம்மா உங்களுக்கு மோடிஜி வேணுமா விஜய்? ஒன்று இந்த கல்கட்டா ஆசாமி எனக்கு விஜய் தான் வேணும். இப்போ வந்து டு கிரியேட் தி இமேஜ் வெஸ்ட் பெங்கால் வேறு எந்த அளவு அல்லாத அளவுக்கு அந்த அடித்து தூக்கியிருக்காங்க பாஜக அங்கே. அப்பேற்பட்ட ஒரு நானே வெஸ்ட் பெங்காலுக்கு போகும்போது பாஜகவுடைய தாக்கத்தை நான் பார்த்தேன். கம்ப்ளீட்டாக ஆன்டி மம்தா வேவ் மாதிரி இருக்கு. அப்போ வந்து ஒரு மோடிஜி மேலே தூக்கிட்டு இருக்கும்போது தென் மாநிலத்தில் இருக்கிற ஒரு விஜய் தான் எங்களுக்கு வேணும். பீகாரில் உள்ளவங்களுக்கு எப்படி தெரியும் விஜய்? அதான் எக்ஸாக்ட்லி, பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால்லாம் அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் வச்சுங்களேன். யாரும் இப்போ ஒரு பவன் கல்யாணம் விட்டுருக்க கொஞ்ச நாள் 10-15 வருஷம் இருக்காரு. இப்போ நீங்கள் ரவி தேஜா இருக்காரு, ஒரு ஸ்மாலர் டைம். ரவி தேஜா வேணுமா உங்களுக்கு விஜய் வேணுமான்னு கேட்டால் எல்லாரும் விஜய் தான் சொல்லுவாங்க. ரவி தேஜா வேணுமா மோடி வேணும்னா டெஃபினட்டாக மோடி தான். ஸோ அது போல் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 10 செகண்ட் பார்த்தாலே சரி இது வந்து சும்மா நம்ம ஆளுங்க ஏற்றி விட்டுருக்காங்க, உஸ்பேத்துறாங்க. அந்த உஸ்பேத்துறது வந்து ஏற்றுறது கொஞ்சம் வெரிஃபைபிள் ட்ரூத்ஸாக நீங்கள் பண்ணுங்கிறது மிஸ்டர் ஜெகதீஷ் பழனிசாமி ஆஃப் ரூட் மாஃபியாவுக்கும் ரூட் மாஃபியா ஆஃப் ரூட் ஐ ஹவ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப், ஐ வில் டேக் சே தம்ஸ் அப். வேறு யாரும் பண்ணல, அடித்து தூக்கிட்டாங்கல்ல, திமுகங்கிற ஒரு பாறையை உடச்சி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் பண்ணீங்க. தயவுசெய்து ராங் நியூஸ், ஃபால்ஸ் நியூஸ் நீங்கள் இது மாதிரி சர்க்குலேட் பண்ணாதீங்க. அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அது சரி செய்வது எங்களை போல சமூக ஆர்வலருடைய கடமை.